உணர்வு வந்து 3வது ஸ்டேஜ், 2ண்ட் ஸ்டேஜ், 1 ஸ்டேஜ் இந்த மாரி இருக்கு. ஆத்ம உணர்வு வந்து முதல் ஸ்டேஜ்ல அனுபவம் பண்றது வந்து 8 மணி நேரம் நம்ம பண்றது வந்து கொஞ்ச நேரத்துல கூட அடையலாம். அதே சக்திய. அதுதான் பவர்ஃபுல்லா பண்ணணும். அப்ப அதே பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து 8 மணி நேரம் பண்ணா எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் அடையறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் தேவ. கொஞ்ச நேரம் நம்ம இப்போ ஒரு 20 நிமிஷம் பண்ண போறோம். ஆத்ம உணர்வு. அதுவே ரொம்ப சக்திசாலி ஆகுறதுக்கு வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ வந்து மறுபடியும் ஒரு ஒரு 50 டைம்ஸ் ஸ்லோவா சொல்ல ஆரம்பிக்கலாம் நம்ம மைண்ட்ல. 50 டைம்ஸ் ஸ்லோவா. வேற எந்த ஃபோக்கஸும் நடுவுல வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு சொன்னாலும் வரும் நடுவுல. நடுவுல வேற ஏதோ திங்கிங் வரும். நம்ம செஞ்ச வேலைகள்லாம் ஞாபகம் வரும். நான் வரலன்னு சொல்லல. வரும். அது வந்து நம்ம சரி இட்ஸ் ஓகே. எனக்கு இப்ப இது ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு இந்த தாட் வேண்டாம். அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கணும். அதுதான் இப்போ முக்கியமா பண்ண போறோம். சரிங்களா? அப்படி பண்ண ஆத்ம உணர்வு வந்து பயங்கர பவர்ஃபுல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எப்படி அனுபவம் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 2 புருவ மத்திய நடுவுல ஆத்மா ஒளிப்புள்ளியா இருக்கு இல்லையா? ஆத்மா ஒளிப்புள்ளி வந்து பரமாத்மாவோட டைரக்ட்டா சக்தி கொடுக்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த சக்தி அனுபவம் எப்படி பண்றது அப்படின்னா, நம்மள இப்ப யாராச்சும் ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? இல்ல ரொம்ப ஆழமான அனுபவம் எப்படி சொல்றது? அம் ஏதோ ஒரு கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா பிரஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் போகும். அந்த அளவுக்கு அத அனுபவம் பண்ண முடியும். உங்களுக்கு அது ஃபீலே ஆகும். அதான் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து ஆத்ம உணர்வுல இருக்கு. நார்மலாவே ஆத்ம உணர்வுல இருக்கிறது எப்படி இருக்கும்? 2 புருவ மத்திக்கு நடுவுல அப்படியே நமக்கு ஏதோ ஒண்ணு நம்மள அது ஏதோ ஒரு அது சென்சேஷன் தனியா தெரியும். கரெக்ட்டா? அதுதானே ஆத்ம உணர்வு. ஹை பவர்ஃபுல்லா பண்ணும்பொழுது வேற எந்த திங்கிங்கும் வராது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாரி தூக்கமும் வர மாரி கண்ணு ஒரு மாதிரி ஆகும். தூக்கமும் ஆனா வராது. பட் நம்ம கான்ஷியஸ்ல தான் இருப்போம். அந்த அளவு சக்திசாலி ஸ்டேஜ் அடையறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்போ வந்து நம்மளோட பாவ கர்மங்கள் வேகமா அழியும். வேகமா அழியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமாத்மா நம்மள டைரக்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க. நம்மளும் பரமாத்மாவ நினைக்கிறோம். அப்போ கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, நம்ம பல ஜென்மங்கள எந்த ஆத்மாவ மீட் பண்ணியிருந்தோமோ, எந்த ஆத்மாவுக்கு நெகட்டிவான சக்தி குடுத்திருந்தோமோ, நெகட்டிவா ஏதாச்சும் செஞ்சிருந்தோமோ, அவங்களையும் பரமாத்மா டச் பண்ணுவாங்க. அவங்களையும் பரமாத்மா ஆ அந்த இந்த நம்மளுக்கு இருக்கிற இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த ஆத்மாக்களுக்கும் போய் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும் பொழுது நம்மளுடைய நம்ம மேல அவங்க நெகட்டிவான எண்ணம் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க வேற யாராவோ கூட இருந்திருக்கலாம். போன ஜென்மத்துல தம்பி, தங்கச்சின்ற பர்த் நமக்கு நம்மளுக்கு கூட இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். யாரா வேணா இருந்திருக்கலாம். நமக்கு இப்போ இருக்கிற ஜென்மத்தோட ஞாபகம் மட்டும் தான் இருக்கும். பரமாத்மாக்கு அப்படி கிடையாது. எல்லாமே தெரியும். ஆனா தெரியாத மாரி இருந்துப்பாரு. சோ இந்த அளவு பவர்ஃபுல்லான ஃபோக்கஸ் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேயும் போய் அந்த வைப்ரேஷன் ரீச் ஆகும். அப்போ நம்ம மேல அவங்க வச்சிருந்த நெகட்டிவான எண்ணம் வந்து அழிஞ்சிடும். ஏதோ ஒரு அவங்களுக்கும் ஏதோ ஒரு திருப்தி கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு அன்பு அனுபவமாகும். ஒரு சாந்த உணர்வு அனுபவமாகும். ஸோ நம்ம நெகட்டிவ் அழிச்சுட்டு அவங்களுக்கும் பாசிட்டிவ் குடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்? நம்ம மேல அவங்களுக்கு இன்னும் நல்ல அபிப்பிராயம் தான் வரும். அந்த ஆத்மாவுக்கு நம்மள வந்து திட்டணும்னு நினைச்சுட்டு வர ஆத்மா அப்படியே மாறி பாசிட்டிவா ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? இதுதான் நடக்குது. பாவங்கள் அழியுதுன்றது. இதுதான் மோஸ்ட்லி முக்கியமா பாவங்கள் அழியும்பொழுது தான் ஸ்ட்ராங்கா நடக்கும். 2ண்ட் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ்ல இருக்கும்பொழுது அந்த ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் போனாலும், அவங்க அத அந்த அளவு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ என்ன நமக்கு 2ண்ட் ஸ்டேஜ் ஆத்ம உணர்வு, 3 ஸ்டேஜ் ஆத்ம உணர்வுலயும் நமக்கு நன்மை கிடைக்கும். எப்படி நன்மை கிடைக்கும்னா, நம்மள சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் பாசிட்டிவா மாறிடும். நமக்கு வந்து நம்மளுக்கு தெரியாத ஆத்மாக்கள்லாம் அத ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? அத வந்து வாங்கிப்பாங்க அந்த வைப்ரேஷன. அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, நல்ல மனச அமைச்சு குடுத்த மாதிரி, அது ஒரு சேவையா கன்வெர்ட் ஆயிடும். 2ண்ட் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ். 1 ஸ்டேஜ்ல தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்பொழுது தான் பாவங்கள் அழிய ஆரம்பிக்கும். அந்த நெகட்டிவா என்னதான் இப்ப நம்ம போய் பேசும்பொழுது சில பேர்கிட்ட அனுபவம் பண்ணியிருப்போம். நம்ம போய் பேசுறோம். என்னதான் நம்ம அ அவங்கள வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும்,
நீ அதை சொல்லாத, நான் அதை கேட்க மாட்டேன், இதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு நம்மள உதாசீனப்படுத்துற ஆத்மாக்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இதுவே பரமாத்மாவே சொன்னா யாராவது மறுப்பாங்களா? யாருமே மறுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அததான் இப்ப பரமாத்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்காக. சரிங்களா? நம்மளுக்காக அவங்களோட மனசையும் மாத்திட்டு இருக்காங்க. ஏங்க பல்லாயிரம் ஆத்மாக்களை நம்ம மீட் பண்ணிருக்கோம், பல ஜென்மம் இல்லையா? 2500 வருஷமா நரகம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்களை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மீட் பண்ணிருக்கோம். அதத்தான் இப்ப நம்ம அழிக்க போறோம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்கப்பா. இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ நடுவுல ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா அதுலயும் போய் யூடியூப்லயும் நான் அப்லோட் பண்ணிட்டு நான் அந்த லிங்க்கையும் அனுப்புறேன். பட் யூடியூப்லயும் பாக்குறதை விட நம்ம மீட்டிங்ல அட் அ டைம்ல ஃபோக்கஸ் பண்ணி யோகா பண்றதா பவர் கொடுக்கும், நம்மளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி. சரிங்களா? சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கூட மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க. வெறுமனே 299 ரூபாய்க்கு சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, கிட்னி டெஸ்ட். இப்போ குறுக்க எந்த தாட் வந்தாலும் சரி, என்ன சவுண்ட் வந்தாலும் சரி, அது நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க போறது இல்ல. மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பயே நடுவுல என்ன டிஸ்ட்ராக்ஷன், என்ன தடைகள் வந்தாலும் அது நம்ம பெருசா எடுத்துக்க போறது இல்ல. மைண்ட் செட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆத்ம உணர்வு மட்டும்தான். 20 மினிட்ஸ்க்கு சக்திசாலி ஆத்ம உணர்வு. தேர்ட் ஸ்டேஜோ செகண்ட் ஸ்டேஜோ இல்ல. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்ன தடைகள் வந்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடுச்சா? 2 புருவ மத்திய மட்டும் பாருங்க. ஒளி புள்ளியான ஆத்மாவை கண்ணால பாருங்கப்பா. மனக்கண்ணால பார்க்கணும். இப்போ பரந்தாம சிவபாபாவை மனக்கண்ணால பாக்குறோம். உடல் எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு எந்த இடத்துல இருக்கோமோ அங்கேயே இந்த உடலை பத்திரமா வச்சுக்கலாம். அது ஒரு ஓரமா பத்திரமா இருக்கட்டும். ஒளி உடலோட சூட்சும வதனத்துக்கு இந்த ஆத்மா போகுது. அதன் பிறகு ஒளி உடலையும் பிரம்மா பாபா கிட்ட இந்த ஆத்மா பத்திரமா வச்சுட்டு பிரம்மா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பான வணக்கம் சொல்லிட்டு ஒளி உடலையும் அங்கேயே வச்சுட்டு பரந்தாமத்துக்கு ஆத்மாவாகிய நான் செல்கிறேன். இந்த இமேஜினேஷன் பண்ணியாச்சா? இறுதி நேரத்துல பரந்தாமத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரணும். அதுதான் நம்மளுடைய வீடு. இப்போ பரந்தாமத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மினுமினுக்கக்கூடிய தூய்மை சக்தி கிரணங்கள் பரவக்கூடிய நம்மளுடைய ஹீரோ சிவபாபா இருக்காரு. அவரை நம்ம கண்ணால பார்த்துட்டோம். பேரானந்தம் அடைகிறோம். ஆத்மாவாகிய நான் பேரானந்தம் அடைகிறேன்.
இப்போ முதல் ஸ்டேஜ் பிராக்டிஸ் பண்றதுக்கு கமெண்ட்ரி கொடுக்குறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரே எண்ணம், அது 50 முறை மனசுல நினைக்க போறோம். ஒரே ஒரு எண்ணம், அந்த ஒரே எண்ணம் 50 முறை. பொறுமையா, அது 20 நிமிஷம் கண்டிப்பா எடுக்கும், பொறுமையா சொல்லும் பொழுது. நான் தூய்மையான ஆத்மா, என் சிவ தந்தையை பார்த்து மகிழ்வடைகிறேன். 5000 வருடங்களுக்கு பிறகு. நான் ஆத்மா, பரந்தாமத்தில் இருக்கும் சிவ தந்தையை பார்த்து மகிழ்வடைகிறேன். 5000 வருடங்களுக்கு பிறகு. நான் ஆத்மா, பரந்தாமத்தில் இருக்கும் என் சிவ தந்தையை பார்த்து மகிழ்வடைகிறேன். 5000 வருடங்களுக்கு பிறகு. இந்த ஒரே ஒரு எண்ணத்தை 50 முறை மனதில் நினைப்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.